Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 11th அக்கௌண்டன்சியில் சாப்டர் 4ல் லெஜர் அக்கௌண்ட் பார்க்குறோம். அதில் illustration 6 பாருங்கள். The following the transaction of Kumaran dealing in stationery item prepare ledger account. அவங்க வந்து ஜேர்னல் என்ட்ரிஸே கேட்குற டேரெக்டாக ப்ரிப்பேர் லெஜர் அக்கௌண்ட் மட்டும் கேட்டிருக்காங்க. இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக வந்து லெஜர் போஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ 2017 ஜூன் மந்த், அதாவது லாஸ்ட் illustration என்ன பார்த்தோன்னா வெறும் கேஷ் அக்கௌண்ட் மட்டும் பார்த்தோம். அதனால் ஈஸியாக எங்கே கேஷ் வருதோ அதை அப்படியே லெஜரில் போஸ்ட் பண்ணிவிடுங்க. இதில் எல்லாத்துக்குமே என்ன பண்ண போகிறோம், லெஜர் போட போகிறோம். ஓகே, அப்போது உங்களுக்கு வந்து போட வந்து ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பென்சிலால் புக்லேயே வந்து அப்படியே நோட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜூன் 5 அன்னைக்கு ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். இதுக்கு என்ன என்ட்ரி வரும், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு குமரன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சும்மா லைட்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் வந்து எந்த அளவுக்கு புரியுமோ ஷார்ட் அவுட் பண்ணி நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஓப்பன் எ பேங்க் அக்கௌண்ட் பை டெபாசிட்டிங். பேங்க்கில் போய் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறாங்க, அதனால் பேங்க் உள்ளே வரும். டு கேஷ், ஓகேவா, பி ஃபார் பேங்க், சி ஃபார் கேஷ். நெக்ஸ்ட்டு பாட் குட்ஸ் அண்ட் கிரெடிட் ஃப்ரம் ஸ்ரீராம்கிட்டேருந்து குட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்போது பாட் குட்ஸ் அப்படின்னாலே பர்ச்சேசஸ் டு யார்கிட்ட வாங்குகிறோம், ஸ்ரீராம். கிரெடிட்டுக்கு வாங்குறதுனால அவங்க நேம் தான் வரும். ஓகேவா, இந்த மாதிரி உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதிங்க. ஒரு இதுக்கு பாக்ஸ் வேணால் போட்டுங்க. நெக்ஸ்ட்டு சோல்டு குட்ஸ் ஆன் கிரெடிட் டு செல்வாட்ட குட்ஸை வந்து சேல்ஸ் பண்ணுறோம். அப்போ செல்வா அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ். இந்த மாதிரி எதாவது நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் லெஜர் அக்கௌண்ட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ்க்கு பண்ணுறாங்க, அப்போ கேஷ் டு சேல்ஸ். நெக்ஸ்ட்டு பெய்ட் ஸ்ரீராம் 30,000 த்ரூ நெஃப்ட்னாலே பேங்க் தான் வரும். ஸ்ரீராம்கிட்ட பே பண்ணுறாங்க, அப்போது என்ன வரும், ஸ்ரீராம் டு பேங்க். நெக்ஸ்ட்டு ரிசீவ்டு செக் ஃப்ரம் செல்வா அண்ட் டெபாசிட்டட் இன் த பேங்க். பேங்க்கில் வந்து செல்வாங்கிற வந்து ரிசீவ் பண்ணுறாங்க செக்கை. அப்போ என்ன அக்கௌண்ட் வரும், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா. எங்கள் பேங்க்கில் தானே பண்ணுறாங்க, அப்போது பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு செல்வா அக்கௌண்ட். ஓகே, ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணிட்டோமா. இந்த மாதிரி ஜேர்னல் போட்டால் லெஜர் போட நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு லெஜர் போடுவோம் வாங்க. ஃபஸ்ட்டு என்ன போடணும், கேஷ் போடணும். என்னென்ன அக்கௌண்ட் போடணும்னு பார்த்துங்க, கேஷ் அக்கௌண்ட் போடணும், குமரன் கேபிட்டல் அக்கௌண்ட் போடணும். நெக்ஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் போடணும். கேஷ் அக்கௌண்ட் ஒன் டைம் ஏற்கனவே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போடணும். அடுத்து ஸ்ரீராம் அக்கௌண்ட் போடணும், செல்வா அக்கௌண்ட் போடணும், சேல்ஸ் அக்கௌண்ட் போடணும். இங்கே கேஷும் போட்டாச்சு, ஏற்கனவே சேல்ஸ் சொல்லியாச்சு, ஸ்ரீராமும் சொல்லியாச்சு, பேங்க்கும் சொல்லியாச்சு, பேங்க் ஏற்கனவே சொல்லியாச்சு, செல்வா சொல்லியாச்சு. இப்போ எத்தனை அக்கௌண்ட் வரும், 1 2 3 4 5 6 7 வந்து லெஜர் அக்கௌண்ட். 7 லெஜர் அக்கௌண்ட் போடணும். வாங்க போடுவோம் ஒரு வருஷமாக. ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எழுதிங்க. illustration 6 டெபிட் கிரெடிட் முக்கியமாக நோட் பண்ணிங்க. இந்த சைட் டெபிட்டோ, இந்த சைட் கிரெடிட்டும் நோட் பண்ணிங்க. ஹெட்டிங் வந்து டேட் பர்டிகுலர்ஸ் ஜேர்னல் ஃபோலியோ நம்பர் ரூபீஸ். டேட் பர்டிகுலர்ஸ் ஜேர்னல் ஃபோலியோ நம்பர் ரூபீஸ். என்ன அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு போட போகிறோம், கேஷ் அக்கௌண்ட் போட போகிறோம். எந்த இயர் இந்த டிரான்சாக்ஷன்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017. அப்போது ஃபஸ்ட்டு இயரை நோட் பண்ணிங்க. 2017 டபுள் சைடு நோட் பண்ணிக்க வேண்டியதான், 2017. என் டிரான்சாக்ஷனோட டேட் பாருங்கள், எப்போ நடந்திருக்கு, ஜூன் 5 அன்னைக்கு. கேஷ் டு கேபிட்டல். ஓகே, ஜூன் 5 அன்னைக்கு கேஷ் டு கேபிட்டல். இப்போ வந்து கேஷ் அக்கௌண்ட் வந்து எங்கே இருக்குது, டெபிட்டில் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது, டு குமரன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ 2017 ஜூன் 5 அன்னைக்கு டு குமரன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். டு குமரன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஹவு மச் சொல்லியிருக்காங்க, 2 lakh. அப்போ 2 lakh என்ட்ரு பண்ணிக்க வேண்டியதான். வேறு என்ன கேஷ் இருக்குதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பேங்க் டு கேஷ் இருக்கா, நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷனில் கேஷ் எங்கே இருக்குது, கிரெடிட்டில் இருக்குது. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் பேங்க் இருக்குது, அதனால் பை பேங்க். ஜூன் 8 அன்னைக்கு by bank account.
how much 80,000 வேறு எங்கே கேஷ் வருதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் டு ஸ்ரீராம் தான் வருது. நெக்ஸ்ட்டு செல்வா டு சேல்ஸ் வருது. இங்கே கேஷ் டு சேல்ஸ் வருது பாருங்கள். அப்போ கேஷ் இங்கே இருக்குது, டெபிட்டில் இருக்குது. டு சேல்ஸ் அக்கௌண்ட் எப்போது ஜூன் 22 அன்னைக்கு டு சேல்ஸ் அக்கௌண்ட். how much to sales வந்து 15,000. வேறு எங்கேயுமே வந்து கேஷ் இல்லை, அதனால் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். எவ்வளோ வருது? 2,15,000 இந்த சைடு வருது. இந்த சைடு 2,15,000 கிரெடிட் சைடும் என்ட்ரு பண்ணிங்க. 2,15,000 2,15,000ல் இந்த 80,000 லெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 2,15,000 மைனஸ் 80,000 1,35,000 வரும். ஓகேவா? இப்போது இதை என்ன பண்ணணும்? இந்த டேட் எந்த மந்த் இது? ஜூன் மந்த். ஜூனில் எத்தனை? லாஸ்ட் டேட்டு 30. அப்போ பை பேலன்ஸ் C/Dன்னு க்ளோஸ் பண்ணிடணும். இதை என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங்காக கொடுப்போமா? அப்போ ஜூனுக்கு அப்புறம் ஜூலை 1 டு பேலன்ஸ் B/D. how much? 1,35,000. ஓகேவா? புரியுதா? இப்படி தான் போடணும். டேரெக்டாக லெஜர் க்ளோஸ் பண்ண சொன்னால். நெக்ஸ்ட் அக்கௌண்ட் என்ன போட போகிறோம்? கேஷ் அக்கௌண்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு குமரன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போட போகிறோம். அப்போது அதுக்கு ஹெட்டிங் எழுதிங்க. குமரன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ஹெட்டிங் எழுதிங்க. ஓகே, ஹெட்டிங் எழுதிட்டோம். இப்போ பாருங்கள், டெபிட் கிரெடிட் மறக்காமல் போட்டுங்க. குமரன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், டேட் பர்டிகுலர்ஸ் JF rupees, டேட் பர்டிகுலர்ஸ் JF rupeesனு ஹெட்டிங் போட்டுட்டோம். இப்போ குமரன் அக்கௌண்ட்டுக்கு என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு கேஷ் டு குமரன் எங்கே இருக்குது? கிரெடிட்டில் இருக்குது, குமரன் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போது பை கேஷ் அக்கௌண்ட் சொல்லிவிட்டு ஒரே ஒரு என்ட்ரி தான், பை கேஷ் அக்கௌண்ட் போட்டுருங்க. எந்த டேட்டில் வருது? June 5, 2017 June 5 பை கேஷ் அக்கௌண்ட். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க? 2 lakh. வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் குமரன்ஸ் கேபிட்டலை பற்றி இல்லை, அதனால் இந்த அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். 2 lakh. இந்த சைடு அப்படியே என்ட்ரு பண்ணிங்க. 2 lakh. இது க்ளோசிங் பேலன்ஸ் 2017ல் ஜூனோட லாஸ்ட் டேட் 30 June 30 டு பேலன்ஸ் C/D. க்ளோசிங் பேலன்ஸ் 2 lakh. இது என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸாக கொண்டு வருவோமா? ஜூன் முடிஞ்சு ஜூலை. அப்போ ஜூலை 1 பை பேலன்ஸ் B/D 2 lakh. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? நெக்ஸ்ட் அக்கௌண்ட் பாருங்கள். இப்போ குமரன்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் அக்கௌண்ட் என்ன இருக்குது? கேஷ் போட்டாச்சு, குமரன் கேபிட்டல் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பி ஃபார் பேங்க் அக்கௌண்ட் போட போகிறோம். பேங்க் அக்கௌண்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஹெட்டிங் எழுதிங்க. பேங்க் அக்கௌண்ட். போடுறதுக்கு முன்னாடி டெபிட் கிரெடிட் நோட் பண்ணிங்க. டேட் பர்டிகுலர்ஸ் ஜேர்னல் ஃபோலியோ நம்பர் rupees. அதேமாதிரி டேட் கிரெடிட் சைடும் அதே தான். டேட் பர்டிகுலர்ஸ். ஒரு அக்கௌண்ட்டுக்குமே நம்ம இண்டிவிஜுவலாக என்ன பண்ணணும்? ஹெட்டிங் எழுதணும். ஓகே, மேலே ஒரே தரையாக ஹெட்டிங் எழுதணும். டேட் பர்டிகுலர்ஸ் rupees அப்படின்னு எழுதக்கூடாது. ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்குமே என்ன பண்ணணும்? ஹெட்டிங் எழுதணும். ஓகே, இப்போ பேங்க் அக்கௌண்ட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேஷ் டு குமரன் தான் இருக்குது, இது வராது. நெக்ஸ்ட்டு பேங்க் டு கேஷ் இருக்குது பாருங்கள், செகண்ட் என்ட்ரியில். அப்போ பேங்க் எங்கே இருக்குது? டெபிட்டில் இருக்குது. ஆப்போசிட்டில் கிரெடிட்டில் என்ன இருக்குது? கேஷ் இருக்குது. அப்போ டு கேஷ். எப்போ? June 8 2017 June 8 டு கேஷ் அக்கௌண்ட். எவ்வளோ பண்ணியிருக்காங்க டு கேஷ் அக்கௌண்ட்டு? 80,000 டெபாசிட் பண்ணியிருக்காங்க, அதனால் 80,000 என்ட்ரு பண்ணிக்கிறோம். வேறு எதுவும் பேங்க் சம்மந்தமாக இருக்கான்னு பாருங்கள். இது இருக்குது 25th அன்னைக்கு ஸ்ரீராம் டு பேங்க்குன்னு இருக்கா? அப்போது June 25th அன்னைக்கு பை ஸ்ரீராம். June 25 பை ஸ்ரீராம் அக்கௌண்ட்.
how much 30,000. வேறு பேங்க் பாருங்க. நெக்ஸ்ட்டு 28th அன்றைக்கி இருக்கா, பேங்க் டு செல்வா, பேங்க் டெபிட்டில் இருக்குது, ஆப்போசிட்டில் செல்வா அக்கௌண்ட் இருக்குது, அதனால் டெபிட்டில் வந்து டு செல்வா அக்கௌண்ட். டேட் June 8, 28 டு செல்வா அக்கௌண்ட். how much 10,000. வேறு எந்த இதுவும் இன்ஃபர்மேஷனும் பேங்க்கை பற்றி இல்லை. எந்த சைடு அதிகமாக இருக்கு பாருங்கள், இங்கேயே அங்கேன்னு பார்த்துக்கணும். இங்கே 90,000 வருது, இங்கே என்ட்ரு பண்ணிங்க. இதே இதில் சேம் லைனில் 90,000 என்ட்ரு பண்ணிங்க. 90,000 மைனஸ் 30,000 60,000. இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஜூனில் லாஸ்ட் டேட் June 30. பை பேலன்ஸ் C/D க்ளோஸ் பண்ணியாச்சா. இது என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் கொடுக்கணுமா, அப்போது ஓப்பனிங் கொடுக்கும்போது டு பேலன்ஸ் B/D, ஜூனுக்கு அப்புறம் July 1 டு பேலன்ஸ் B/D. how much, இந்த க்ளோசிங் பேலன்ஸ் தான் போடணும் 60,000. ஓகேவா. இப்போ பேங்க் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். கேஷ் போட்டாச்சு, குமரன்ஸ் கேபிட்டல் போட்டாச்சு, பேங்க் போட்டாச்சு, கேஷ் ஏற்கனவே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போட போகிறோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போட போகிறோம். ஹெட்டிங் எழுதிக்குவோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் கிரெடிட் மறக்காமல் போட்டுருங்க. டேட், particulars, journal folio number, rupees, date, particulars, journal folio number, rupees. இப்போது பர்ச்சேஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். 2017 பாருங்கள், பர்ச்சேஸ் எங்கே இருக்குது, தேர்டில் பாருங்கள். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டா டு ஸ்ரீராம் அக்கௌண்ட். அப்போ June 12 பர்ச்சேஸ் வந்து டெபிட்டில் இருக்குது, டு ஸ்ரீராம் அப்படின்னு ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போது டெபிட்டில் June 12 அன்னைக்கு டு ஸ்ரீராம் அக்கௌண்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, 30,000. நெக்ஸ்ட்டு வேறு எதுவும் பர்ச்சேஸ் இருக்கான்னு பாருங்கள். வேறு எதுவுமே இல்லை பர்ச்சேஸு, அதனால் நம்ம வந்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா. அப்போது அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணால் இந்த சைடு அப்படியே க்ளோஸ் பண்ணுறதா எங்கே ஹையாக இருக்கோண்டு. கிரெடிட் சைடு ஒன்றுமே இல்லை, டெபிட் சைடு தான் இருக்குது, அதனால் க்ளோஸ் பண்ணுறோம். இதே சேம் லைனில் 30,000 இங்கே என்ட்ரு பண்ணிங்க. இந்த மந்த் எந்த மந்த் போட்டுட்ருக்கோம், ஜூன் மந்த் போட்டுட்ருக்கோம் ட்ரான்சாக்ஷனு. இப்போ ஜூனோட லாஸ்ட் டேட்டை தான் க்ளோஸ் பண்ணணும். பை பேலன்ஸ் C/D 30,000 என்ட்ரு பண்ண வேண்டியதான். என்ட்ரு பண்ணிவிட்டு அது என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸாக கொடுக்கணுமா, டு பேலன்ஸ் B/D July 1. ஓகே, இப்போ என்ன ஆச்சு, பர்ச்சேஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்ரீராம் அக்கௌண்ட் போட போகிறோம். ஸ்ரீராம் அக்கௌண்ட்டுக்கு ஹெட்டிங் எழுதிக்குவோம். டெபிட் கிரெடிட் போட்டுங்க. ஸ்ரீராம் அக்கௌண்ட் டேட், particulars, எப்போதுமே லெஜர் வந்து இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக டேட் இதெல்லாம் எழுதணும், ஹெட்டிங் எழுதணும், எல்லாமே போகிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபாஸ்ட்டாக போட கற்றுக்கணும் லெஜர். ஸ்ரீராம் அக்கௌண்ட் பாருங்கள், போட்டாச்சு. ஹெட்டிங் எழுதியாச்சா, 2017. ஸ்ரீராம் எங்கே இருக்காங்க, இந்த தேர்ட் என்ட்ரியில் பாருங்கள். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஸ்ரீராம் அக்கௌண்ட். அப்போது ஸ்ரீராம் அப்படிங்கிறவங்க கிரெடிட்டில் இருக்காங்க. அப்போது பை பர்ச்சேஸ், கிரெடிட்டில் ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இருக்குது, அதனால் பை பர்ச்சேஸ் போட போகிறோம். எப்போ, June 12 பை பர்ச்சேஸ். how much, 30,000. நெக்ஸ்ட்டு ஸ்ரீராம் சம்மந்தமாக எந்த இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பாருங்கள். 25th அன்னைக்கு இருக்குது. ஸ்ரீராம் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். அப்போது ஸ்ரீராம்ங்கிறவங்க டெபிட்டில் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, பேங்க் இருக்குது, அதனால் டு பேங்க் அக்கௌண்ட். 25th June 25th டு பேங்க் அக்கௌண்ட் 30,000. டு பேங்க் அக்கௌண்ட்
30,000. அப்போது எந்த சைடு அதிகமாக இருக்கு பாருங்கள், இந்த சைடும் 30,000 இருக்குது, இந்த சைடும் 30,000 இருக்குது. அப்போ ஈக்குவலாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம், அப்படியே டேலி பண்ணிட வேண்டியதான். 30,000 30,000. நெக்ஸ்ட்டு என்ன அக்கௌண்ட் இருக்குது, பர்ச்சேஸ் முடிச்சாச்சு, ஸ்ரீராம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு செல்வா அக்கௌண்ட் இருக்குது. இப்போது செல்வா அக்கௌண்ட் போடுமா, செல்வா. இப்போ செல்வா அக்கௌண்ட்டுக்கு ஹெட்டிங் எழுதிட்டோம். என்ன இருக்குதுன்னு பாருங்கள், செல்வா சம்மந்தமாக செல்வா அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் 15ல் இருக்குது, அது செல்வா டெபிட்டில் இருக்குது. அப்போ ஆப்போசிட்டில் சேல்ஸ் இருக்கா, டு சேல்ஸ் அக்கௌண்ட். எப்போது 15 அன்னைக்கு 2017 June 15 to sales account. How much to sales account? 10,000. வேறு என்ன இருக்குதுன்னு பாருங்கள், செல்வா சம்மந்தமாக இந்த ஒருக்கு செல்வா சம்மந்தமாக லாஸ்ட் June 28 அன்றைக்கி பேங்க் டு செல்வான் இருக்குது. செல்வா கிரெடிட்டில் இருக்குது, ஆப்போசிட்டில் பேங்க் இருக்கிறதுனால அப்போது பை பேங்க் 2017 June 28 பை பேங்க் அக்கௌண்ட் 10,000. அப்போ எந்த சைடு அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள், ரெண்டு சைடும் சேம் அமௌண்ட்டு தான் இருக்குது. அப்போ அதை அப்படியே டேலி பண்ணிட வேண்டியதான் 10,000. சரி, சேம் அமௌண்ட்டு தான் வருதுன்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட்டு போடாமல் இருக்கக்கூடாது, எல்லா அக்கௌண்ட்டையும் நம்ம போட்டு தான் காமிக்கணும் லெட்ஜரில், அப்போ தான் ஃபுல் மார்க் வரும். நெக்ஸ்ட்டு எல்லாம் போட்டாச்சான்னு பாருங்கள், கேஷ் போட்டாச்சு, குமரன் கேபிட்டல் போட்டாச்சு, பேங்க் போட்டாச்சு, இங்கே பர்ச்சேஸ் ஸ்ரீராம் போட்டாச்சு, செல்வா போட்டாச்சு. இன்னும் என்ன பண்ணோம், சேல்ஸ் மட்டும் தான் இருக்குது. சேல்ஸுக்கு ஹெட்டிங் எழுதிக்குவோம். டெபிட் கிரெடிட் போட மறந்துடாதீங்க லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்கு. ஓகே, சேல்ஸ் அக்கௌண்ட், டேட், பர்டிகுலர்ஸ், ஜர்னல் ஃபோலியோ நம்பர் rupees, date, particulars, journal folio number rupees. ஓகே, சேல்ஸ் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்குவோம். அதுக்கு முன்னாடி இயர் போட்டுக்குவோம், 2017 பாருங்கள். சேல்ஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், செல்வா டு சேல்ஸ்ன்னு இருக்கா, சோல்ட் June 15 அன்றைக்கி செல்வா டு சேல்ஸ், செல்வா கொண்டடா டு சேல்ஸ் இருக்குது. சேல்ஸ் வந்து கிரெடிட்டில் இருக்குது, அதனால பை செல்வா June 15 அன்னைக்கு பை செல்வா அக்கௌண்ட். how much, 10,000. நெக்ஸ்ட் என்ட்ரி பாருங்கள், கேஷ் டு சேல்ஸ். அப்போது கேஷ் டு சேல்ஸ் இருக்குது, சேல்ஸ் எங்கே இருக்குது, அதுவும் கிரெடிட்டில் தான் இருக்குது. அப்போ கேஷ் பை கேஷ்ன்னு வரும், ஆப்போசிட்டில் கேஷ்ன்னு இருக்குது, அது அப்படியே என்ட்ரி பண்ணிக்க வேண்டியதுதான். June 22 பை கேஷ் அக்கௌண்ட். how much, 15,000. வேறு எதுவும் இருக்கான்னு பாருங்கள், எதுவுமே சேல்ஸ் சம்மந்தமாக இல்லை. அப்போ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். டெபிட் சைடு ஒன்றுமே இல்லை, கிரெடிட் சைடு தான் இருக்குது. 25,000 இருக்குது, அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி அதுக்கு நேராக கொண்டு வந்துடுங்க 25,000. இப்போது இந்த மந்தோட லாஸ்ட் டேட் June 30க்கு க்ளோஸ் பண்ணுறோம். டு பேலன்ஸ் C/D 25,000. அதே நெக்ஸ்ட் மந்த் ஓப்பனிங் பேலன்ஸாக போடணும். ஜூலை 1 அன்னைக்கு பை பேலன்ஸ் B/D ஓப்பனிங் பேலன்ஸ், நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸ் 25,000. ஓகேவா, சம் புரியும்னு நினைக்கிறேன். இப்படி தான் லெட்ஜர் அக்கௌண்ட் வந்து டேரெக்டாக போஸ்ட் பண்ண சொல்லுவாங்க, இப்படி தான் வந்து போஸ்ட் பண்ணணும். ஓகே, புரியலை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக எல்லா என்ட்ரி போட்டுக்குமான்னு ஒரு தடவை வந்து செக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.